ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Xiaomi 14CV Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸே ஒரு 40,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் இந்த வட்டம் Xiaomi 14CV நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் டெடிகேட்டடா MIலோட T1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு லிஃப்ட்குள்ள போறீங்க அண்ட் ஒரு சப்வேல போறீங்க, அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி அண்ட் ஒரு சிக்னலோட கனெக்டிவிட்டி எதுவுமே உங்களுக்கு லாகிங் இல்லாத அளவுக்கு இந்த சிப்செட் உங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு Xiaomi கவர் பண்றாங்க. இந்த போன்ல இது மட்டும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் கிடையாது, நிறைய சிறப்பம்சங்களோடையும் இந்த போன் இருக்கு. உங்களுக்கு ஒரு 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு சூப்பரான மேட்ச்வான டிஸ்பிளே வித் டூயல் செல்ஃபி கேமராவோடையும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மட்டும் கிடையாது, பேட்டரிக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்குமே இதோட டியூரபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன்ல கவர் பண்றாங்க. இந்த போன்ல அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் 8S Gen 3 ஓடையும் இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு செக்மெண்டோட தான் இந்த வட்டம் Xiaomi 14CV இருக்கு. ஸோ அதோட இந்த லீகா லென்ஸ் கம்பைன் பண்ணிட்டு அவங்களோட லைட் ஹண்டர் 800 டயமனடிக் சென்சாரோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த போனை பத்தி பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இந்த போன் ஒரு 40,000 ரூபாய்க்கு இந்தியன் ரீஜன்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Xiaomi 14CV பாக்ஸ். ஒரு முன்னாடி நல்ல க்ளோவியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல Xiaomi 14CV எழுதிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு லீகா லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள எப்பயும் போல யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த Xiaomi 14CV Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8256GB வேரியன்ட் ஒரு 40,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12512GB வேரியன்ட் ஒரு 45,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இல்ல ஐசிசி கார்டுக்கு 3000 rupees டிஸ்கவுண்டும், அது போக உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ண போறதாக இங்க Xiaomi 14CV மொபைலுக்கு நிறைய ஆஃபர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்தளவு இந்த மொபைலோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இது ஒரு சூப்பரான டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒன் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷும், இன்னொன்னுல க்ளோவிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஓவல் ஷேப்ல உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான கலர் வேரியன்ட்டோடையும் ஒரு அருமையான டூயல் டோன் ஃபினிஷ் டச்சர்ஸோடையும் ஒரு அருமையான டிஸ்பிளேயோடையும் இந்த வட்டம் இதோட பில்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Xiaomi 14CV மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.55 இன்ச் ஒரு AMOLED 1.5K ரெசல்யூஷன்ஸ் உள்ள ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குவாட் டிப்ளஸ் டிஸ்பிளே அண்ட் 68 பில்லியன் கலர் சப்போர்ட் உள்ள ஒரு டிஸ்பிளே அண்ட் 120 சஃபர் ஸ்டேட் டவுலி விஷன் HDR10+ அண்ட் 3000 நிட் பிரைட்டரான டிஸ்பிளே வித் கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல இது டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டூயல் செல்ஃபி கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த டிஸ்பிளே இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. ஒரு 68 பில்லியன் கலர் இருக்கறனால கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் தான் தாறுமாறா இருக்கு. கலரோட அக்யூரசி சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறாகட்டும் இதோட டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிலிட்டி தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது வெறும் ஒரு 180 கிராம், திக்னஸ் 7.5 mm thickness. Out of the box Android 14, அதுக்கு மேல HyperOS support with LPDDR5X RAM, UFS 4.0 support. Studio speaker with high-res audio with Dolby Atmos கொண்டு வந்திருக்காங்க. 3.5 audio jack கிடையாது. இங்க Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, IR port and under display fingerprint sensor, cooling பம்பிங் சிஸ்டம் வித் 4184 mm ஸ்கொயர்ல இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க 6x வாட்டர் ரெபிட்டன்ட் கோட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Xiaomi 14CV எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரி பார்க்கும்போது 4700 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 40 மினிட்ஸ்ல 100% ஃபுல் ரீச் ஆயிரும். இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது, ரிவர்ஸ் வயர்லிங் சார்ஜ் சப்போர்ட்டுமே கிடையாது. சோ இங்க பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. ஒன் டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP வித் OIS சப்போர்ட் 1.6 அப்பச்சர்ல. சோ லீகாவோட ஓன் லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பிரைமரி சென்சார்ல. சோ அந்த சென்சார் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ லைட் ஹண்டர் 800 டயமனடிக் சென்சார் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் வித் 2x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் சென்சார். ஃப்ரண்ட்ல 32 MP பிரைமரி சென்சார் அண்ட் 32 MP அல்ட்ரா வைட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க
ஹையஸ்ட் 4K 60 frames வித் HDR 10+ வீடியோ எடுக்கலாம், 10 bit வீடியோ எடுத்துக்கலாம், சினிமேட்ரிக் மோட்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். சோ இந்த மொபைல் பொறுத்த இந்த லீகா லென்ஸ் வச்சு இங்க பல வித்தைகள் பண்ணிருக்காங்க. சோ பிரைமரி சென்சாரா இருக்கட்டும், இங்க டெலஃபோக்கஸா இருக்கட்டும் அண்ட் அல்ட்ரா வைட் சென்சார் எல்லாமே தாறுமாறான ஒரு ரிசல்ட் இருக்கு. இங்க ஹையஸ்ட் 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இன்னும் ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். 10 bitல வீடியோ எடுக்கிறது செமையா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இங்க சினிமேட்ரிக் மோட்ல நம்மளால வீடியோ எடுக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இங்க ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் இதோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த லீக்காவோட கம்பைன் பண்ணி அவங்களோட ஓன் லென்ஸோட ஆப்டிமைஸோட இங்க ஒரு தாறுமாறான ஒரு ரிசல்ட் இந்த மொபைல்ல கேமரா செக்மெண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அருமையான கேமரா செக்மெண்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்கு இந்த ஜோமி 14CV மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 8S Gen 3 ஒரு ஃபோரம் மார்க்கெட்டோட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Adreno 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. சோ இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிக பூஸ்ட் அப் பண்றதுக்காகவே இந்த சிப்செட்டை சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மொபைலுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலுக்கு கூலிங் பம்பிங் சிஸ்டம் சோ கிட்டத்தட்ட 4184 mm ஸ்கொயர்ல இங்க அந்த கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால சோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜோமி சைட்ல இருந்து இங்க கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த போனோட ஹாப்பி ஃபீட்பேக் சூப்பராவே இருக்குங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் தட் இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டு இருக்கனால ஒரு தரமான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு மேஷிவான டிஸ்பிளே, நல்ல ஒரு ஸ்கிரிப்சியான சவுண்ட் அவுட்புட்டோடையும் இந்த போன் அமைஞ்சிருக்கு. சோ இந்த சிப்செட்டை பொறுத்தளவு ஒரு அருமையான ஒரு பேக்கப்போட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸோட நம்மளுக்கு நம்ம என்னென்ன டாஸ்கிங் பண்றோமோ எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காத அளவுக்கு இந்த சிப்செட் இங்க நல்லாவே பிகேவ் ஆகுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இவங்களோட ஹைப்பர் OS நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சோ சிப்செட்டும் இந்த ஹைப்பர் OSம் சேரும் போது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிப்செட் செக்மெண்ட்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோமி 14CV பேஸ் வேரியன்ட் 40,000 ரூபாய்க்கு 8 120GB வேரியன்ட் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 512GB கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய்க்கு நம்ம லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஒரு அல்டிமேட்டான ஒரு செக்மெண்டோட இந்த வட்டம் ஜோமி 14CV லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த போனுக்கு உங்களுக்கு ICC கார்டுக்கு இன்ஸ்டாலா 3000 rupees டிஸ்கவுண்ட் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3000 rupees டிஸ்கவுண்டோடையும் இந்த போன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் ஒரு அல்டிமேட்டான ஒரு போனா இருக்கு. இந்த போனை அப்படியே மேல ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆப்பிள் போனை பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா முன்னாடி உங்களுக்கு டூயல் செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால ஒரு ஆப்பிளோட ஒரு கண்ணோட்டத்திலே இந்த போனோட டிஸ்பிளே செக்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த போன் ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைலா இருக்கு. கேமரா செக்மெண்ட் இந்த வட்டம் லீக்கோட கம்பைன் பண்ணி ஒரு அல்டிமேட்டான ஒரு சினிமேட்ரிக் மோடோட ஒரு அல்டிமேட்டான போர்ட்ரேட் ஷாட்ஸோட அண்ட் ஒரு சூப்பரான ஒரு கேமரா செக்மெண்டோட வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த ஜோமி 14CV. அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, ப்ராசஸர் அருமையா இருக்கு, அவங்களோட ஹைப்பர் OS அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் தட் உங்களுக்கு நல்ல ஸ்டுடியோ சிஸ்டம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டமும் இதுல இருக்கு. அதோட எங்களுக்கு பேட்டரிக்கு கிட்டத்தட்ட 4 years வரைக்கும் டியூரபிள் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க ஜோமி ப்ராமிஸ் பண்றாங்க. இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோடையும் இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். ஒரு 40,000 ரூபாய் பிரைசிங் கொஞ்சம் கூடுதல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த கார்டு இருக்கும்போது 3000 டிஸ்கவுண்ட் ஆகும். இல்ல ஒரு போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3000 rupees டிஸ்கவுண்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு 28Kல இருந்து ஒரு 35Kக்குள்ள இந்த மொபைல் நீங்க எடுக்கிற சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு அருமையான டீலா இருக்கும். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயுமே நம்ம பேசியிருக்கோம். இதோட மொபைல் ஒரு 35Kக்கு வந்தா ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைலா இருக்கும் நம்ம பேசியிருப்போம். பட் ஆனா அதை காட்டிலும் ஒரு 5000 ரூபாய் சேர்த்து போட்டு தான் இன்னைக்கு இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஜோமி 14CV. என்னதே இருந்தாலும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ஒரு கார்டு ஆஃபர்ஸோட நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான டீல். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோல இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.